பத்திரிகையில ஒரு செய்தி வெளிவந்திருக்கு. என்ன செய்தின்னு பாத்தீங்கன்னா, மக்களுக்கு மாணவர்களுக்கு ஆதரவு என்ற பெயரில் போராட்டங்களை தூண்டிய ஆசிரியர் சஸ்பெண்ட் அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியிட்டிருக்காங்க. இப்ப யாரை இவங்களை சஸ்பெண்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா, செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நெல்லிக்குப்பம் அரசு மேல்நிலைப் பள்ளியில செயல் பணியாற்றக்கூடிய ஆசிரியர் உமா மகேஸ்வரி அவர்களை தான் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ உமா மகேஸ்வரி அவங்கள பொறுத்தவரையும் சமூக செயற்பாட்டாளராகவும் மக்கள் கல்வி கூட்டு இயக்கத்தினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர்கள்ல ஒருவராகவும் தொடர்ந்து கல்வியில இருக்கக்கூடிய பல்வேறு கார்ப்பரேட் கொள்கைகள், காவி கொள்கைகள் அதுக்கு எதிராக பணியாற்றக்கூடிய, அதை பற்றி கருத்து சொல்லக்கூடியவங்க தான் ஆசிரியர் உமா மகேஸ்வரி அவர்கள். அப்ப அவங்கள சஸ்பெண்ட் பண்ணது ஏன் அப்படின்னு பார்த்தா, அரசு சொல்லக்கூடிய காரணங்கள், நீங்க தொடர்ச்சியா அரசுக்கு எதிராக பல்வேறு கருத்துக்களை பதிவு செய்றீங்க, குறிப்பா பள்ளி கல்வித்துறையில இருக்கக்கூடிய அரசுடைய கொள்கை முடிவுகளுக்கு எதிராக நீங்க பேசுறீங்க. ஏறக்குறைய 34க்கும் மேற்பட்ட பதிவுகளை உங்க வாட்ஸ்அப், பேஸ்புக்ல நீங்க பதிவு செஞ்சிருக்கிறீங்க. இது எல்லாம் அரசு விதிகளுக்கு எதிரானது. எனவே உங்களை நாங்க சஸ்பெண்ட் பண்றோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கடந்த 7ஆம் தேதி பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டது. அந்த உத்தரவை இன்னைக்கு தினகரன் பத்திரிகையில வெளியிட்டிருக்கிறாங்க. தினகரன் பத்திரிகையில வெளியிட்டதுல ஒரு அரசு ஊழியரை போல நீங்க செயல்படாமல் ஒரு நக்சலைட்டை போல நீங்க செயல்படுறீங்க அப்படின்னு அயோக்கியத்தனமா திமுக தினகரன் பத்திரிகையில எழுதப்பட்டிருக்கு. இப்போ திமுக அரசனுடைய இந்த நடவடிக்கை, சஸ்பெண்ட் அப்படிங்கிற இந்த நடவடிக்கை ஏதோ ஆசிரியர் மீது ஒரு தனிப்பட்ட மீதான நடவடிக்கை அப்படின்னு பார்க்க முடியாது. இது பள்ளி கல்வித்துறை மீதான ஒரு தாக்குதல். ஏன் அப்படின்னு சொன்னா, ஆசிரியர் உமா மகேஸ்வரி அவர்கள் எதை பத்தி பேசுனாங்க? திமுக அரசு ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க? நாங்க தேசிய கல்விக் கொள்கையை முழுமையா ரத்து செய்வோம், நாங்க எங்களுடைய ஆட்சியில அதை அமுல்படுத்த மாட்டோம் அப்படின்னு பேசினாங்க. அதே திமுக இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு தேசிய கல்விக் கொள்கையில இருக்கிற நல்ல விஷயங்களை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பள்ளி கல்வித்துறை அமைச்சர் பேசுறாரு, உயர்கல்வித்துறை அமைச்சரா இருந்தவர் பேசுறாரு. அப்போ எது நல்ல விஷயம்? நரகல்ல போயிட்டு நீங்க நல்ல விஷயத்தை தேட முடியுமா? தேசிய கல்விக் கொள்கை என்பது மாணவர்களுக்கு அடிப்படையான கல்வியை மறுக்கக்கூடிய ஒரு திட்டம். அப்ப அந்த திட்டத்துல என்ன நல்ல விஷயம் இருக்கு? அதை அமுல்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிதான் ஆசிரியர் பேசுறாங்க. அப்ப அதோட மட்டுமல்ல, கார்பரேட் கொள்கைகளை திமுக அரசு வேகமா இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதே திமுக அரசு எதிர்கட்சியா இருக்கும் பொழுது நீட்டுக்கு எதிராக போராட்டத்தை நடத்தினாங்க, தேசிய கல்விக் கொள்கைக்கு எதிராக போராட்டம் நடத்தினாங்க. அதை பத்தி போராடக்கூடியவர்கள் மீது வழக்கு போட்டா அதுக்கு எதிராக வழக்கு போடக்கூடாதுன்னு பேசினாங்க. வாய்கிழிய ஜனநாயகம், கல்வி அப்படி இப்படிலாம் பேசினாங்க. ஆனா இன்னைக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு கார்பரேட் கொள்கைகளை அமுல்படுத்துவதில் இன்னைக்கு திமுகவும் அதிமுகவும் போட்டி போட்டுக்கிட்டு அதை எதிர்த்து பேசக்கூடியவர்கள் மீது அடக்குமுறை செலுத்துறது அப்படிங்கிறத திமுக அரசு தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதோட மட்டுமல்ல, ஏன் ஆசிரியர் இன்னைக்கு நீக்கப்பட்டாங்க அப்படின்னு சொன்னா, நான் முதல்வன் திட்டம், இல்லம் தேடி கல்வி, இன்னைக்கு நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன், இது எல்லாமே தேசிய கல்விக் கொள்கையில கார்பரேட் கொள்கைகளை உள்ளடக்கின விஷயம். அப்ப அந்த கார்பரேட் கொள்கைகளை வெவ்வேறு பெயர்ல திமுக அரசு அமுல்படுத்துது. அந்த அமுல்படுத்துவதற்கு எதிராக தான் ஆசிரியர் பேசினாங்க. அப்படி பேசுறதுக்காகவே ஒருத்தரை சஸ்பெண்ட் பண்றாங்க அப்படின்னா, இது ஜனநாயகத்தினுடைய கருத்துரிமையை பறிக்கிற நடவடிக்கை இல்லையா? ஏற்கனவே கல்வித்துறையில ஏகப்பட்ட குளறுபடிகள் நடந்துட்டு இருக்கு. மாநில கல்விக் கொள்கையை நாங்க கொண்டு வர போறோம், புனரமைக்க போறோம்னு சொல்லி ஒரு குழு அமைச்சாங்க. அந்த குழுவில இருந்து பேராசிரியர் ஜவஹர்நேசன் அப்படிங்கிறவரு வெளியேறினார். அவர் சொன்னது என்ன? இந்த கல்விக் கொள்கைக்கான குழு தேசிய கல்விக் கொள்கையில இருக்கிற விஷயத்த அப்படியே கட் பேஸ்ட் பண்றாங்க, இது ஜனநாயகமா செயல்படல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வச்சுதான் அவர் வெளியேறினாரு. அதே போலதான் இந்த பள்ளி கல்வியில இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை பற்றி பேசிய ஒரு குற்றத்துக்காகவே ஆசிரியர் உமா மகேஸ்வரி அவர்கள் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அத தினகரன் பத்திரிகை கேவலமா நக்சலைட்டுகள், தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லி பத்திரிகையில எழுதுறான். இது மிகப்பெரிய அயோக்கியத்தனம். இதை எமது புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணி வன்மையாக கண்டிக்கிறது. அதோடு மட்டுமல்ல, இன்னைக்கு இது போல கருத்து ஜனநாயக உரிமையை பறிக்கிற திமுக அரசுடைய இந்த நடவடிக்கைகளுக்கு எதிராக நாம் ஒன்றிணைந்து போராட வேண்டியதா இருக்கு. ஏன்னு சொன்னா, நேற்றைக்கு ஒரு செய்திய உச்ச நீதிமன்றம் சொல்லுச்சு, ஒரு தீர்ப்பை வெளியிட்டாங்க. அந்த தீர்ப்புல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இதே போல மகாராஷ்டிரா மாநிலத்துல இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியில வேலை பார்க்கக்கூடிய ஆசிரியர் 370 காஷ்மீருடைய சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்டதை விமர்சனம் செஞ்சு ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு பதிவு செஞ்சிருக்கிறார். அந்த பதிவு செஞ்சதுக்காகவே அந்த ஆசிரியர் மேல மகாராஷ்டிரா மாநில போலீஸ் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்காங்க. அந்த நடவடிக்கைக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்துல ஒரு வழக்கு போடுறாங்க. அப்ப அந்த வழக்கினுடைய தீர்ப்புல நீதிபதிகள் என்ன சொல்றாங்கன்னா, ஆளுகின்ற அரசை விமர்சனம் செய்வதற்கு மக்களுக்கு உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். நீதிமன்றம்
அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. அந்த சட்டத்தின்பால் தான் இன்னைக்கு ஆசிரியர் உமா மகேஸ்வரி அவர்கள் அரசனுடைய கார்ப்பரேட் கொள்கைகள், மக்கள் விரோத கொள்கைகளை பற்றி அம்பலப்படுத்தி எழுதுறாங்க. அதை எழுதக்கூடாதுன்னு சொல்லி அவங்க மேல இப்படி ஒரு நடவடிக்கை என்பது, இதுக்கு மேல கல்வித்துறை அல்லது இந்த அரசனுடைய செயல்பாடுகளை பற்றி யாரும் பேசக்கூடாது. பேசுனீங்க அப்படின்னு சொன்னா அவங்கள நடவடிக்கை எடுப்போம், அவங்கள வேலையை விட்டு தூக்குவோம் அப்படிங்கிற ஒரு பகிரங்கமான ஒரு மிரட்டலை தான் இந்த நடவடிக்கையின் வாயிலாக நாம் பார்க்க வேண்டும். எனவே கார்ப்பரேட் கொள்கைகளை அமுல்படுத்தக்கூடிய இந்த திமுக அரசனுடைய இத்தகைய ஜனநாயக விரோத போக்கை எதிர்த்து தமிழகம் முழுவதும் மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் என ஒன்றிணைந்த முறையில் போராட்டங்களை கட்டியமைப்போம். ஆசிரியர் உமா மகேஸ்வரி அவர்களுக்கு நாம் உறுதுணையாக நின்று அவர்கள் மீது எடுக்கப்பட்ட இந்த நடவடிக்கையை ரத்து செய்யப்பட வேண்டும். அதோடு மட்டுமல்ல, இன்னைக்கு தினகரன் பத்திரிகை இது போல ஒரு பொய்யான செய்தியை வெளியிட்டதற்கு, இப்படி அவர்களை பற்றி அவதூறு பரப்பியதற்கு பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று எமது புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணி வலியுறுத்துகிறது. இதற்கு எதிராக அனைவரும் கண்டன குரலை எழுப்ப வேண்டும் என்ற கோரிக்கையை மக்கள் முன்னாடி வைக்கிறோம். நன்றி.